யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேர இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு 4-5 இதுகளை வச்சு பொருட்களை வச்சு ஒரு இறைச்சி கறிக்கு ஆச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இறைச்சி இது மிளகாய் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு. இது இல்லாட்டி உங்கள்கிட்ட கட்ட மிளகாத்தூளாவது பாவிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோந்தான் முக்கியமான சாமான். உப்பு, எண்ணெய். இது காஷ்மீர் மிளகாத்தூள் அந்த கலருக்காக போடுறது. வாங்க அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எண்ணெயை விட போகிறோம், கருவேப்பிலை போட போகிறேன். நாங்கள் ஆட்டிறைச்சி எடுத்துருக்கோம். இது அவிய கொஞ்சம் நேரம் செல்லும். நீங்கள் கோழி இறைச்சியில் சுவமாக அவிஞ்சிடும். பூஜளவு இந்த கறிக்கு கோழி இறைச்சி தான் நல்லா. கருவேப்பிலை கொஞ்சம் முருகணும். 2 வெங்காயம் போட்டால் அப்புறம் கருவேப்பிலை முருகாது. ஓரளவு முருகட்டும். சரிக்கு சரியாக போடணும் வெங்காயமும் இறைச்சியும். இது சின்ன வெங்காயம் தான் நல்லா. வெங்காயத்தை போடுங்க, நல்லா சேர்க்க விடுங்க. சேர்க்கத்தை என்ன செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கிடையில் இந்த மிளகாயை நாங்கள் கொஞ்சம் நறுவலாக அரைப்போம். தண்ணிக்குள்ளே ஊற ஓட்டப்படுறியா அரைப்படும். நீங்கள் கட்டத்தூள் இருந்தால் கட்டத்தூளே பாருங்கோ. இன்னும் கொஞ்சம் சேர்க்கட்டும். இப்போ இதை அரைச்சி கொண்டிருக்கிறேன். கட்டத்தூள் பார்த்துக்கே அரைச்சிருக்கிறேன் பாருங்கோ. தண்ணி ஒன்றும் விடாமல் அரைங்கோ. இப்போ இது இதொன்று நாங்கள் இதை வலித்து இதுக்குள்ளே போட போகிறோம். இது நல்லா சேர்ந்து வந்துட்டு இதுக்குள்ளே முக்கியமான சாமான்றது இந்த 3 தான். மற்ற வழக்கமாக போடுற உப்பு, எண்ணெயும். இதை பாருங்கோ. இதை போட போகிறோம். எல்லாத்தையும் வலித்து போடுங்கோ. அரைச்சி கொண்டு அவ்வளோத்தையும் வலித்து போடுங்க. இது உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தானது. தண்ணி என்ன ஒரு விடாதுங்கோ. இது ஒரு கறியும் இல்லாமல் இவ்வளோ மட்டுமே செய்து கொண்டு சாப்பிடவே நல்லா இருக்கும். ஒரு கறியும் இல்லாத நேரத்தில் பாருங்கோ. இது கலவான உப்பு கறிக்கும் சேர்த்து போட போகிறேன். இந்த கட்டத்தூளை மட்டும் போடுங்கன்னா உங்களுக்கு அந்த கறி வெள்ளியாக தான் இருக்கும். இவ்வளோ தான் உழைச்சாலும் கறின்ற வெள்ளியாக தான் வரும். இது நான் அரைச்சடியை வலித்து போடுறேன். இந்த மிளகாத்தூள் இல்லையண்டா நீங்கள் இது உரைக்காது நிறத்துக்காகத்தான். இது இல்லையண்டா இந்த எங்களோட செத்தடி எடுத்து கொட்டியலை எடுத்துட்டு அதை திரியுங்கோ, திரிச்சு வைங்கோ. அதுவும் நல்ல நிறம் தரும் உங்களுக்கு. இப்போ ஒரு கறியும் இல்லாமல் நீங்கள் இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி வந்துருக்குன்னு வேணுங்கோ. இனி நாங்கள் இதை இறைச்சியை போட போகிறோம். இது கோழியண்டா கெடியாக அவிச்சிடும். இது கொஞ்சம் நேரம் செல்லும். மெல்லிய நெருப்பில் ஒரு காய் என்னன்னா மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. இதில் வெங்காயம், கருவேப்பிலை, இந்த தனி மிளகாத்தூள், கட்டத்தூள் இவ்வளோ தான் இதில் முக்கியமான சாமான். இப்படியே இது தண்ணி விட்டு அந்த தண்ணி வத்து மட்டும் இதை இப்படியே விடுவோம். அவ்வளோ தண்ணிக்கே குறைச்சி அவியாக்கி நாங்களே என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். மூடி விடுங்கோ. ஒவ்வொன்றுமே ஒரு வித்தியாசமான கறிகள். இப்போ வாங்க ஒருக்கா திறந்து பார்ப்போம். மெல்லிய நெருப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல மெல்லிய நெருப்புலாம் இருக்குது. சரி, இந்த நிறத்தை பார்த்தீங்களா? இது இந்த காஷ்மீர் சில்லி தான் இந்த கலர். ஆனால் நாங்கள் தனி முந்தி பழைய முதல் செய்யத்தில் எங்களை செத்த மிளகாயை கொட்டு எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன வெட்டி காய வச்சுட்டு மற்ற அந்த கொட்டியோடு சேர்த்து வெட்டுற மிளகாயோட கலந்து திரிக்கிறாங்க. திரிச்சு போட்டாலும் இதே தான் வருது. இது இருந்தபடியாக இப்போ இதை போட்டனால இல்லை அதை செய்தான் போட்டிருப்பேன். இன்னும் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி பாருங்க. தண்ணி இப்போ வந்து கொண்டே இருக்குது. இனியும் இருக்கா மட்டத்துக்கு தண்ணி வந்து பேருந்து வத்தத்து வாங்கட்டும். மெல்லிய நெருப்பிலையே விட்டுட்டு நீங்கள் மற்ற வெளியெல்லாம் பாருங்க. வாங்க இப்படி இப்போ 25 நிமிஷமாக இது மெல்லிய நெருப்பிலே இருக்குது. நெருப்பு பாருங்க. நீங்கள் விறகு அடுப்பில் செய்கிறோன்னா விறகு முழுக்க எடுத்துட்டு அப்படியே விடுங்கோ. கறியை பாருங்க. இது பழைய காலத்தில் தோட்ட காவலுக்கு போகிறாக்கள்
வயலுக்குள்ள வர கோழிகளை அடித்து இப்படி செய்கிறதாம். இதாண்டி வீட்டிலேருந்து ஒரு சாமானை தூக்கிட்டு இதில் ஆக 3 கட்டத்தூளும் வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் தான் இந்த கறி பாருங்க. இது அந்த கொழுப்பும் இந்த வழியாக அந்த கொழுப்புலேயே முழுகி கொண்டிருக்குது. ஆற்றை செல்லுபடியாக நேரம் செல்லணும், கொஞ்சம் நேரம் செல்றது. இப்போ 25 நிமிஷத்துக்கிட்ட இவ்வளவு நேரம் உங்களுக்கு கோழிக்கு எடுக்காது. கொஞ்சம் ஒரு கூட்டி போட்டு இறக்க போகிறோம், நிப்பாட்ட போகிறேன். 25 நிமிஷம் கொண்டவரைய கட்டாயமாக அனுப்பிச்சி வைப்போம். எவ்வளோ வேறு வாசம் எதுவுமே இல்லை. இது தோட்டங்கள் எங்கேயும் போகிற இடங்களில் காய்ச்சி சாப்பிட்ற சாப்பாடு. இளம்படிகள் எங்கேயும் கூட்டாளி மேரோட சேர்ந்து இந்த கட்டத்தூளை இடித்து கொண்டு போச்சுனா வேண்டாம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அங்கேயே விளையாட்டாக வெங்காயத்தை உரித்து வெட்டி போட்டு செய்கிறாங்க. இதை அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். வாங்க இப்போ நிப்பாட்டி 5 நிமிஷத்துக்கிட்டே ஆகுது. நாங்கள் எடுப்போம். இது விளையாட்டாக சமைக்கிற சமையல். இது நீங்கள் மிளகாயை நடுவுக்குள்ள இருக்க கொட்பிதியல் அந்த காம்புகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உரலில் குத்தி எடுத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு வரும் உங்களுக்கு. நாங்கள் அந்த நாளில் சமைக்க எங்களுக்கு குடும்புலேருந்தே பொருட்கள் வராது, எங்கேருந்து இந்தியாவில் வர்றது. நாங்கள் அப்படி தான் செய்தோம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். இது கூட இந்த பெடியல் எங்கேயும் போகிற நேரம் இதன்ற நேரம் இப்படி சமைப்பிடும்.